எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கை தான் தர முடியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்கிறதெல்லாம் இல்லை. இப்பொழுது நெருக்கடி இருக்கிறது. அந்த திட்டம் தேவை என்ற அடிப்படையிலே தான் கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்பதற்காக அது கேட்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தானே சென்சஸ் எடுத்திருக்கணும். ஏன் சென்சஸ் எடுக்கல? சென்சஸ் எடுக்காதது இருக்கிற அடிப்படையை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த அடிப்படையில வச்சு செய்யறாங்க, அதை தானே செய்ய முடியும். தமிழ்நாட்டுல வீசும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லிவிட்டாரு. SIR வேணா வீசலாம், ஆனா வெற்றி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான்.